ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தான் பலன்களாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பலன்கள் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க, உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 8ஆம் தேதியிலிருந்து கலவையான பலன்கள் கிடைக்கும். மேலும் அது உங்களுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு அன்புக்குரியவர், மூத்தவர் அல்லது நண்பரோடு தவறான புரிதல்கள் காரணமாக பொறுமை தேவைப்படும். ஸோ பொறுமை தேவைப்படும். உணர்ச்சி ரீதியான பதற்றம் ஏற்படும். அதனால் உறவுகள் ஒரு சவாலாக இருக்கலாம். பார்த்து உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் மற்றும் நிதிநிலையில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் வரும். குறிப்பாக தனியார் துறை, வணிகத்தோடு இணைக்கப்பட்ட செங்குத்து அல்லது சேவைகளில் வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை நீங்கள் வைத்து செயல்படணும். நீங்கள் தொழிலில் இருந்தால் விரிவாக்கம் மற்றும் லாபத்திற்கான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இந்த டைம் காணலாம். உங்கள் உடல்நல மேம்பட இதனால் நீங்கள் அதிக பொறுப்பை ஏற்க முடியும். சோதனைகள் மற்றும் தளர்வான அணுகுமுறை உங்கள் செயல்திறனை பாதிக்கக்கூடும் என்பதால் உங்கள் படிப்பு துறையை பொறுத்து கல்வித்துறை ஒரு சவாலாக இருக்கலாம். அதோடு உங்கள் வீடு மற்றும் தொழில் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை பேண உணர்ச்சி ரீதியாக சமநிலையோடு இருப்பது அவசியம். அமைதியாக இருங்க. பிடிவாதமாக எதிர்வினையாற்றுவதை விட்டுவிடுங்க. என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஃபோக்கஸாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் உங்கள் பாதையில் சரியாக இருந்தீங்கன்னா சுற்றியுள்ள நேர்மறையை சிறப்பாக பயன்படுத்த முடியும். மேலும் படிப்படியாக பிற சிக்கலான அம்சங்கள்லேருந்து வெளிவரலாம். ஸோ சிக்கலான அம்சங்கள்லேருந்து வெளிவர நான் சொன்ன மாதிரி செயல்படுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. நிறைய சவால்களும் ஏற்பட போகுது. எல்லாத்தையுமே சமாளிக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்கு இன்னும் டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. மார்ச் மாதம் 8லிருந்து உங்கள் அன்புக்குறிகளிடமிருந்து சிறிது தூரம் நீங்களே தள்ளி இருக்கிறது நல்லது. இல்லைனா சிறிது தூரம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். உங்கள் காதலன் அல்லது துணையோடு உங்களுக்கு சில தவறான புரிதல்கள் ஏற்படும். அதனால தான் தள்ளி இருங்கன்னு சொல்கிறேன். இந்த புரிதல்கள் சில நேரத்தில் பதட்டங்களையும் உருவாக்கும். நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தால் பெற்றோர் அல்லது பெரியவர்கள் உங்கள் முடிவுகளில் அதிருப்தியை கொடுப்பாங்க. அதோடு நண்பர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு நட்பாக இருக்க மாட்டாங்க. மேலும் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்களே தனிமை போகிறது நல்லது. நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. ஸோ எந்தளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உறவை மேம்படுத்த முடியும். ஸோ உறவுக்காக இந்த மாதிரி கவனமாக இருங்க என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. அப்புறம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மார்ச் 8லிருந்து வருமான ரீதியாக நிறைய மாற்றம் ஏற்படும். வருமானம் சீராகி நிலுவையில் உள்ள பணமெல்லாம் ஈஸியாக சேரும். சேமிப்பை அதிகரிக்கும். அது போது சில விஷயங்களில் கொஞ்சம் எளிதாகிவிடும். அதோடு நல்ல திட்டமிடல் மன அழுத்தத்தை நீக்கி எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்தும். என்னதான் உங்களுக்கு வருமானம் சீராகுதில்ல, அதனால் இந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ வருமானம் சீராகி நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு சேர்கிற மாதிரி ஒரு சூப்பரான சூழ்நிலை இந்த டைம் ஏற்பட போகுது. அதுக்கப்புறமா இந்த மார்ச்சில் 8ஆம் தேதியிலிருந்து உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊக்கத்தை தரப்போது கிரகங்கள். உங்கள் மூத்தவர்கள் உங்கள் முயற்சிகளை பாராட்டு செய்யலாம். மேலும் உங்கள் பணி சீராக நடைபெற அவங்க வழிகாட்டலாம். நீங்கள் உங்கள் பொறுப்புகளை நம்பிக்கையோடு அதிக தெளிவோடு நிறைவேற்றினீங்கன்னாவே உண்மையில் உங்களை அதிக சாதனைக்கு இட்டு செல்வதற்கு கிரகங்கள் துணையாக இருக்கும். அரசாங்க வேலையில் உள்ள பூர்வீகவாசிகள் உயர் அதிகாரிகளிடமிருந்து அழுத்தம் மற்றும் புகார்கள் வரக்கூடுங்கிறதுனால அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனியார் துறை ஊழியர்கள் சக ஊழியர்களோடு இணக்கமான உறவை கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை செய்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். இலக்குகளில் அழுத்தத்தையும் வாடிக்கையாளர்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் உணர்வது இப்போ இருக்குது. இருந்தாலும் விற்பனை மேலாளர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். பயப்பட வேண்டாம். கட்டிட கலைஞர்கள் கூட ஒரு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் திருப்தி மற்றும் புதிய கட்டிடக்கலை கமிஷன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹோட்டல் மேலாளர்களுக்கு நிர்வாகத்தில் ஒரு நல்ல சிரமம்லாம் இருந்தது நீங்கும். புகைப்பட கலைஞர்களுக்கு தெளிவற்ற நிலையில் இருப்பதில் இருக்கக்கூடிய இருள்லாம் நீங்கும்.
வேலை உங்கள் வழியில் வர நீண்ட நேரம் காத்திருக்கிறது, வெயிலில் ஒரு இடத்தை ஏலம் எடுப்பதில் காத்திருக்கிறது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றமானது உங்கள் தொழிலில் ஏற்படும். உங்கள் தொழில் பொறுத்த வரைக்கும் மேம்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இந்த டைம் இருக்குது. ஸோ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் இந்த மாதிரியான பலன்கள்லாங்க கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து வர்த்தகத்திற்கு மிகவும் சாதகமாக பலன் கிடைக்க போகுது. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு புதிய புதிய வாய்ப்பு உள்ளது. வாடிக்கையாளர்கள் உங்கள் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க தொடங்குவாங்க. நட்பு கணக்குகளிலிருந்து பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதிலிருந்து பணம் தாராளமாக உங்களுக்கு வர தொடங்கும். அதோடு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமான விதிமுறைகளில் முடிக்கப்படுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். மேலும் நடவடிக்கை நம்பிக்கையோடு முத்திரையிடப்படுவது இருக்குது. புதிய முறையின் மூலம் பழைய வழியில் பணம் சம்பாதிப்பதற்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கும் பதிவுகளை சேகரிப்பதற்கும் கூட்டணிகளை உருவாக்குவதற்கும் யோசனைகளை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அதனால் சான்ஸை பயன்படுத்தி அந்த சான்ஸில் முன்னேறுங்க. இது வணிகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள். ஸோ வர்த்தகத்துலேயும் வணிகத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. மெயினாக இந்த மார்ச் 8 உங்கள் உடல்நலம் வலுவாக சாதகமாக இருக்குது. நீங்கள் மீண்டும் உங்களுடைய சக்தியை பெறுவீங்க. மன அழுத்தம் நிச்சயமாக குறைகிறது. மேலும் மன அழுத்தத்திலிருந்து மீள்வதற்காக சில விஷயங்கள் சிறப்பாக நீங்கள் செய்யலாம். மன அமைதி, வலிமை இது ரெண்டுமே அதிகரிக்கும். வழக்கத்திற்கு திரும்புவது, சரியான உணவு முறையை கடைபிடிப்பது, உடலை லேசாக அசையாமல் வைத்திருப்பது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்திற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால் ஆரோக்கியத்திற்கு புத்துணர்ச்சி கிடைக்க இந்த மாதிரி லேசாக உங்களை ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஆரோக்கியம் நமக்கு இருக்கும். ஸோ ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்ச் 8 பல மாணவர்கள் கவனம் செலுத்தக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே இருக்க போகுது. பள்ளி மாணவர்கள் ஆர்வமின்மையை காட்டுவதை தயவு செய்து மாற்றுங்க. உயர் வகுப்பில் உள்ளவர்கள் தேர்வுகளில் இப்போ தெளிவை விட அழுத்தத்தை காட்டாமல் நீங்கள் நல்லா ஃபோக்கஸாக இருங்க. பட்டதாரி மற்றும் முதுகலை மாணவர்கள் செறிவு சிக்கல்கள் அழுத்தத்தை உணர்வீங்க. ஆனால் தெளிவில் ஆராய்ச்சி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி தெளிவை உருவாக்க பாருங்கள். தாமதம் மற்றும் வழிகாட்டுதல் இல்லாமல் போன்ற பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ஒரு திட்டம் மிகவும் மெதுவாக முன்னேறுகிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்படுது. அதனால் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ஆரோக்கியத்தை மாணவர்கள் படிப்பில் மேம்பட சில பூஜைகள் நீங்கள் ஆன்மீக ரீதியாக செய்துக்குங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கை செம்மையாக மாறுவதற்கு இது ஒரு பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்திங்கன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பவர் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ரூபாய் பரிகாரம். ஸோ உங்கள் வீட்டுடைய ஹால் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுடைய அலமாரி இந்த இடத்துல ஒரு மண் பானையில் செய்யப்பட்ட உண்டியில் வாங்கி வைங்க. அதாவது மண்ணால் செய்யப்பட்ட உண்டியில் வாங்கி வைங்க. அந்த உண்டியில் 5 ரூபாய் இல்லைனா 1 ரூபாய் இதை எடுத்து மனசார வேண்டி அந்த உண்டியில் 5 ரூபாய் 1 ரூபாயை போட்டுருங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் பாதியாக குறையும். இது பண்ணுறது எதனால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, குலதெய்வத்தை நினைத்து பண்ண போகிறோம். ஸோ குலதெய்வத்தை நினைத்து பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை குலதெய்வம் ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையை சரி செய்ய குலதெய்வமே முன் வரும். அதனால் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதனுடைய பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. உண்டியில் காசு இந்த மார்ச் மாதம் நெறிஞ்சதுக்கு பின்னாடி அந்த காசை எடுத்து கோவிலில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு போடுங்க. இல்லை கோவிலில் உண்டியில் கூட போட்டுருங்க, தப்பு கிடையாது. காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு பண்ண மாட்டோம், இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும்
உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.